வணக்கம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானல் சென்றுள்ள நிலையில் அவரது மகனும் அமைச்சருமான உதயநிதி அவர்கள் எங்கு சென்றுள்ளார் தெரியுமா? சுவாரஸ்யமான தகவல். இதை பத்தின முழுவர் தொலைப்பு நம்ம பார்க்கலாம். இந்தியாவில் லோக்சபா தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் முதல் கட்டத்திலே தேர்தல் நடைபெற்று முடிந்தது. முன்னதாக இந்த தேர்தலுக்காக கடந்த ஒரு மாதமாகவே அனைத்து கட்சியினரும் தீவிர தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் தற்போது தமிழ்நாட்டில் தேர்தல் முடிந்திருந்தாலும் இன்னும் தேர்தல் விதிகள் அமலில் இருப்பதாலும் பெரிய அளவில் அரசு நிகழ்ச்சிகள் மற்றும் அரசு சம்பந்தமாக எந்த திட்டத்தையும் தொடங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தினரோடு கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி அன்று கொடைக்கானலுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். மே 4ஆம் தேதி அன்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் சென்னை திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தினரோடு கொடைக்கானல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் என்று கூறப்பட்டதால் அவரது மகனும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோடு இந்த சுற்றுப்பயணத்தில் செல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அமைச்சர் உதயநிதி அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோடு கொடைக்கானல் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவில்லை. மாறாக தனது குடும்பத்தினரோடு அமைச்சர் உதயநிதி அவர்கள் வேறொரு ஊரிற்கு ஓய்வெடுக்க சென்றிருக்கிறார். அதாவது தமிழ்நாட்டின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருப்பவர் உதயநிதி ஸ்டாலின். ஆளும் திமுக கட்சியின் இளைஞரணி செயலாளராகவும் இருந்து வரும் அவர் நாடாளுமன்ற தேர்தலின் போது 24 நாட்கள் பிரச்சாரம் செய்திருந்தார். தமிழகத்தின் 39 மக்களவை தொகுதிகளுக்கும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்த அவர் 8465 கிலோமீட்டர் பயணம் செய்து 122 பிரச்சார முனைகளில் 3726 நிமிடங்கள் பேசினார். மேலும் ஏப்ரல் 19ஆம் தேதி அன்று நடைபெற்ற வாக்குப்பதிவின் போது தேனாம்பேட்டையில் உள்ள SIET கல்லூரியில் மனைவி கிருத்திகாவுடன் வந்து உதயநிதி அவர்கள் வாக்களித்தார். இந்த நிலையில் தற்போது தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் முழுமையாக அனைத்து நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்ள முடியாத நிலை உள்ளது. இதன் காரணமாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 10 நாள் பயணமாக லண்டன் புறப்பட்டு சென்றிருக்கிறார். சென்னையிலிருந்து நேற்று முன்தினம் அதாவது செவ்வாய்க்கிழமை காலை 9:50 மணிக்கு விமானம் மூலம் துபாய் சென்று அங்கிருந்து லண்டன் சென்றுள்ளார். ஓய்வுக்காக லண்டன் சென்றுள்ளதால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது பயண நிகழ்ச்சிகள் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது. அவர் வருகிற 10ஆம் தேதி அன்று மீண்டும் சென்னை திரும்புவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு ஸ்டாலின் அவர்கள் தனது குடும்பத்தினரோடு கொடைக்கானல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். அப்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோடு கொடைக்கானல் பயணம் சென்றிருந்தார். ஆனால் இம்முறை முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் ஆகிய இருவர் மட்டுமே கொடைக்கானல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளனர். மாறாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தனது குடும்பத்தினருடன் லண்டன் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஓய்வெடுப்பதற்காக ஒரு வாரம் கொடைக்கானல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவரது மகனும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 10 நாள் ஓய்வெடுப்பதற்காக லண்டன் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.